ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு உங்கள் கேவி சொல்ல நினச்சி இந்த வீடியோ முதல் முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணி கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP வாட்டர் பம்பு. இது வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் பொம்புடி கடத்தூர் பக்கம், கடத்தூர் பொம்படின்னு சொல்லுவாங்க, பொம்புடி பக்கத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 HP வாட்டர் பம்பு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 10 பேனல் வந்து பார்த்தீங்கன்னா 325 வாட்ஸ் பேனல் போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம். செகண்ட்ஸ் பேனல் தான். இப்போ வந்து மோட்டர் ஓடிட்டுருக்கு. எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருது எப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்ஸ் பேனலு, ட்ரைவ் எப்படி ஓடிட்டுருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம் வாங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறா கூடவே வராத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் வந்து 30 ஹெர்ட்ஸில் ஓடிட்டுருக்கு. ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கம் வந்து சிங்கிள் பேஸ் மோட்ரு 1.5 HP 400 ஐடியில் ஓடிட்டுருக்கு. 120 வோல்ட்டு தான் ஓடிட்டுருக்கு. ஆர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.9 ஆம்ஸு. கரண்டில் ஓடிச்சுன்னா 12 ஆம்ஸ் 13 ஆம்ஸ் ஓடும். 1800 RPM 30 ஹெர்ட்ஸு. ஓகே, வாட்ஸ் வந்து பார்த்துக்கிட்ட சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 325 வாட்ஸு 37 வோல்ட்டு லோடு, 8 ஆம்ஸ் லோடு. ஓப்பன் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா 46 வோல்ட்டு 9 ஆம்ஸு ஓப்பன் சர்க்யூட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்ரு இப்போ ஓடிட்டு இருக்கிறது 400 அடி 1.5 HP மோட்ரு. எவ்வளோ தண்ணி வருதுன்ற ப்ரெஷர் வருதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5 HP மோட்டர் ஓடிட்டு 3 HP லோடு போட்டிருக்கோம். பின்னாடி வந்து 2 HP வந்தாலும் சரி 3 HP வந்தாலும் மோட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்றதுக்காக 3 HP லோடு போட்டாச்சு. ஏன்னா வோல்டேஜ் பத்தாது. 1 HP 2 HP 1.5 HPக்கெலாம் வந்து லோடு பத்தாது. அதனால் மினிமம் வந்து 10 பேனல் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ஓரளவுக்கு ரன்னிங்கில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 3 HP லோடு போட்டு 1.5 HP மோட்டர் ஏற்கனவே இருந்த மோட்டர் கரண்ட்டில் ஓடிட்டு இருந்தது. பாசனத்துக்காக மாற்றினதுனால சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ அவர்கிட்டே கேட்கலாம், இது எவ்வளோ ஆழத்தில் இருக்குண்ணா போர்? போர் வந்து 700 அடிங்க. இப்போ நம்ம 400 அடியில் நாங்கள் இறக்கிருக்கோம் மோட்டரு. அதனால் வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. தண்ணி அண்ணன்கிட்ட கேட்டோம், வந்து பண்ணி கொடுக்குறேன்னாரு, பண்ணி கொடுத்துருக்காரு. சூப்பராக தண்ணி வருது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்லா இருக்குது. மோட்டர் வந்து ஏற்கனவே வந்து சிஆர்ஐ வந்து ஏசியில் ஓடிட்டு இருந்தது, கரண்ட்டில் ஓடிட்டு இருந்தது. இப்போ வந்து இங்கே நாங்கள் சோலார் தேவைப்படுதுன்றனால நாங்கள் இதில் போட்டு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது தண்ணி. இப்போ ஈபிக்கு இதுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியலைங்க. நல்லா ப்ரெஷர் வருது பாருங்கள். இப்போ வெயில் வர பாருங்கள், நம்ம ப்ரெஷர் நல்லா ஃபோர்ஸாகவே தள்ளுது. ஈபியில் எவ்வளோ இதே ப்ரெஷர் வந்துச்சுன்னா ஒன்றும் ஜாஸ்தி இருந்துச்சுங்களா? இல்லை, ஈபியில் இவ்வளோ அளவுக்கு வந்தது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி வந்து இந்த அளவுக்கு வந்தது போதும், நம்மளுக்கு இதே திருப்தியாக இருக்குது எங்களுக்கு.